ஒரு நாட்டின் அரசாங்கம், ஒரு நாட்டின் அரச படையினர் அந்த நாட்டு மக்களையே கொலை செய்கின்றது. அதிலும் சிறுமிகள், மாணவிகளை இலக்கு வைத்து துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் கொலை செய்து புதைக்கின்றார்கள். இளைஞர்களை கொலை செய்து புதைக்கின்றார்கள். இவ்வாறு பல சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படுகின்றது. அதுதான் செம்மணி. தற்பொழுது அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் புதிதாக பல எலும்புக்கூடுகள் இனம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அருண் சித்தார்த் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான ரவுப் ஹக்கீம் போன்றவர்கள் பல்வேறுபட்ட தகவல்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனை தவிர்த்து இந்த விடயம் தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் உங்களால் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாணம் செம்மணியில் பல எலும்புக்கூடுகள் இனங்காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அங்கு சிறுவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறுமிகள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அரசாங்கத்தினால், அரச படைகளினால் நடந்தது என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள். இது தொடர்பான முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இலங்கை நடந்தது இனப்படுகொலை என்பதற்கு இது ஒரு முக்கிய சான்றாக தற்பொழுது அமைகின்றது என்று பல்வேறுபட்ட தரப்பினரும் கருத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் தற்பொழுது பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்காக அணையா விளக்கு எனப்படுகின்ற ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இறுதி நாளில் பல குழப்பங்கள் நிகழ்ந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் அங்கு சென்று பார்த்திருந்தார். அது தொடர்பாக சர்வதேச அளவில் தற்பொழுது பேசப்படுகின்றது. தமிழர்கள் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக அங்கு புதைக்கப்பட்டவர்களுக்கான நீதி வேண்டி தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் புதிதாக பிரச்சனைகள் வருகிறது. புதிதாக பலர் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அருண் சித்தார்த்தின் மனைவி கூறினார், துணுக்காயிலே விடுதலை புலிகளின் வதை முகாம் இருந்தது. அங்கு 4000க்கும் மேற்பட்டோர் கொன்று புதைக்கப்பட்டார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகாக அருண் சித்தார்த்தும் மனைவியும் அந்த இடத்திற்கு சென்றார்கள். அப்போது அவர்கள் அந்த பகுதியில் இருந்தவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஊடக சந்திப்பு ஒன்றினை அருண் சித்தார்த் நடத்தி அது தொடர்பாக நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதாவது புலிகள் இவ்வாறெல்லாம் செய்தார்கள், அவரை கொண்டார்கள், இவரை கொண்டார்கள், எனது உறவுகளை கொண்டார்கள் என்றெல்லாம் பல விளக்கத்தை கொடுத்திருந்தார். இவ்வாறு அவர் அடுத்தடுத்து தற்பொழுது பல விடயங்களை பேசிக்கொண்டு இந்த விடயத்தை திசை இருப்பது போல அவர் கதைத்துக் கொண்டிருக்கின்றார். அது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அனைவருக்குமே கருத்து கூறுவதற்கான அனுமதி இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற போது அதை திசை திருப்பும் விதமாக அல்லது இல்லாத அமைப்பு தொடர்பாக பேசி பலனில்லாத ஒரு விடயத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் இதிலே இருக்கிறது. இது தொடர்பாக நான் இன்னும் விளக்கமாகவே சொல்லுகிறேன். அப்போதான் இதில் இருக்கின்ற சிக்கல் என்ன என்று உங்களுக்கு விளங்கும். இது ஒருபுறம் இருக்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசுகின்றார். முஸ்லிம்களை புலிகள் அமைப்பினர் கடத்தி கொலை செய்தார்கள், அது தொடர்பாக எல்லாம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனையே அருண் சித்தார்த்தும் மீண்டும் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு குருக்கல் மடம் பகுதியில் முஸ்லிம்களை புலிகள் அமைப்பினர் கடத்தி கொலை செய்தார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்திலே புதைகுழிகள் இருந்தால் அதையும் தோண்ட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை தவிர புதுக்குடியிருப்பு பகுதியிலே புலிகளின் பதுங்கு குழியில் தங்கம் இருக்கின்றது, ஆயுதம் இருக்கின்றது என்று தோன்றினார்கள். பிறகு அங்கே ஒன்றுமில்லை என்று வந்தது. அந்த சம்பவம் ஒன்றும் பதிவாகின்றது. ஆகவே இவ்வாறு செம்மணியில் தற்பொழுது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அல்லது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான சம்பவங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் கூற வேண்டும். அதாவது அருண் சித்தார்த், ரவுப் ஹக்கீம் போன்றவரின் கருத்துக்கு ஒரு பதிலை கூற வேண்டும். அருண் சித்தார்த் அவர்கள் கூறுகின்றார், எங்களது உறவுகளை கொண்டார்கள், பலரை புலிகள் அமைப்பினர் கொண்டார்கள் என்று கூறுகின்றார். புலிகள் அமைப்பினர் அந்த காலகட்டத்தில் கொலை செய்தார்களா இல்லையா என்றால் கொலை செய்தார்கள். அவர்கள் தனி அரசை நடத்தினார்கள். சகோதர படுகொலைகளும் இங்கிருக்கின்ற இயக்கங்களுக்குள்ளே நடந்தது. ஆனால் அவர்கள் அனைவருமே அப்பாவிகள் அல்ல, அவர்கள் ஒவ்வொரு இயக்கங்களில் இருந்தவர்கள். அவ்வாறு மோதல்கள் ஏற்பட்ட நிலையிலே பலர் கொலை செய்யப்பட்டார்கள். அதனை தாண்டி சிறுமிகளை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியவர்கள், பெண்கள் விடயத்தில் தவறு இழைத்தவர்கள், இவ்வாறு பல விடயங்களை செய்தவர்களை பொது வழியிலே விடுதலை புலிகள் தண்டித்தார்கள். இது ஒன்றும் மறுப்பதற்கோ அல்லது மறைப்பதற்கோ இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் நடந்த விடயம் தான். ஆனால் எந்த ஒரு அப்பாவி சிறுமியை பிடித்து துஷ்பிரயோகம் செய்தார்கள் விடுதலை புலிகள் என்றோ, அல்லது எந்த சிறுமிகளை பிடித்து அடக்கம் செய்தார்கள் அல்லது வெட்டி புதைத்தார்கள் என்றோ எந்தவித ஆதாரங்களும் இல்லை. அதே சிங்கள ராணுவ தளபதிகளோ அல்ல சிங்கள ராணுவ சிப்பாய்கள் கூட ஏற்றுக்கொள்ள சிங்கள மக்களுக்கு கூட அவ்வாறு ஒரு அநீதியை புலிகள் அமைப்பினர் செய்யவில்லை. அதனை தாண்டி அவர்கள் அறத்துடன் நடந்து கொண்டார்கள் என்பது இந்த சர்வதேச அளவிலே பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது.
ஆகவே அவர்கள் எதை செய்தாலும் வெளிப்படையாக செய்தார்கள். மாற்று இயக்கங்களில் இருந்தவர்கள், காட்டிக் கொடுத்தவர்கள், அந்த போராட்டத்தை சிதைக்க முற்பட்டவர்கள், இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தண்டனை வழங்கப்பட்டது. இதனை ஒரு அரசாக இருந்தாலும் அந்த அரசே தேசத்துறைகளுக்கு தண்டனை கொடுப்பது வழக்கமான ஒன்று. ஆகவே ஒரு அரசு நடைமுறையாக இருக்கிறது. இன்றும் வெளிநாடுகளில் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியவர்களுக்கு பொது வழியிலே தண்டனை கொடுக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் பல சம்பவம் நடந்தது. ஆகவே என்ன குற்றம் செய்தார்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது. எந்த அப்பாவியையும் அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, கடத்தவும் இல்லை. அப்போதும் கருத்து சுதந்திரம் இருந்தது. புலிகள் அமைப்பினரை எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதை அறியாமல் இருந்திருக்கலாம். இவ்வாறான பல சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, சரி, அருஞ்சித்தாத்தின் வாதத்திற்கே ஒருவேளை அருஞ்சித்தா சொல்லுகின்றபடியே நான் வருகின்றேன். அவ்வாறு அருஞ்சித்தா சொல்லுகின்ற மாதிரியான உறவினரை கொண்டார்கள், எதுவுமே செய்யாமல் கொண்டார்கள் என்றால் கூட சரி, அவர்கள் பயங்கரவாதிகள் தானே, பயங்கரவாதிகள் என்றுதான் இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது, சர்வதேசம் அவர்களை பயங்கரவாதி என்று தடை செய்து வைத்திருக்கிறது இன்று வரை. அப்படி இருக்கின்ற போது பயங்கரவாதிகள் செய்தார்கள், அதை விடுங்கள், பயங்கரவாதிகள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று கடந்து போங்கள். அதை விட்டு அந்த பயங்கரவாத அமைப்பு தற்பொழுது இல்லை, அங்கு பொறுப்பு கூற வேண்டியவர் யாருமே இல்லை. அழிந்து போன ஒரு அமைப்பில் அழிந்து போனவர்களை பற்றி காய்க்கொண்ட தேவை தற்பொழுது என்ன இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இல்லை, பொறுப்பு கூற யாருமே இல்லை. உதாரணத்துக்கு ஒருவரின் சகோதரனை அல்லது தாயாரை, தந்தையாரை ஒருவர் கொலை செய்து விட்டார், அவரும் இறந்து விட்டார். அதுக்கு பிறகு அதை கலைத்து என்ன செய்வது? அவருக்கு நீதி வேண்டும், அதாவது இறந்தவருக்கு நீதி வேண்டும் என்று கேட்க முடியுமா? என்றால் கொலை செய்தவன் தானே செத்து போயிட்டார், வந்து போயிட்டார். அப்படி இருக்கின்ற போது அதை பற்றி பேசி எந்த பயனுமே இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் ஏன் பேசுகின்றீர்கள், உங்களது உள்நோக்கம் என்ன என்பது இதிலே புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதனை தாண்டி ரவுப் ஹக்கீம் அவர்கள் தற்பொழுது பேசுகின்றார். உடனே பலர் குறிப்பிடுகின்றார்கள், ரவுப் ஹக்கீம் என்பவர் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக பார்த்துக் கொண்டிருந்தோம், ஆனால் இப்படி நடந்து கொள்கின்றார் என்று. உண்மையிலே ரவுப் ஹக்கீம் என்பவர்கள் வெளிப்படையான இனவாதியாக காட்டிக்கொள்ளாத கடும்போக்கு இனவாதி தான் ரவுப் ஹக்கீம் அவர்கள். கடந்த காலங்களில் இந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் அரசியல்வாதிகளின் வேலை என்னவென்று கேட்டால், ஒரு பேச்சுவார்த்தையை தமிழ் மற்றும் சிங்கள தரப்பினர் மத்தியிலே சர்வதேசம் கொண்டு வருகின்ற போதோ, அல்லது ஏதோ ஒரு முடிவுக்கு தீர்வுக்கு வருவோம் என்று சர்வதேசம் வருகின்ற போதோ எங்களையும் மூன்றாம் தரப்பாக இணைத்துக் கொள்ளுங்கள் இந்த முஸ்லிம் தரப்பு வந்து நிற்கும். அரசாங்கத்தின் ஏஜெண்டாக அன்றைய காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரை இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் கைக்கூலிகளாக செயற்பட்டார்கள். அவர்களுக்கு முஸ்லிம் உரிமைகள் பற்றியோ முஸ்லிம்கள் பிரச்சனையை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. அவர்கள் வந்து இவ்வாறு கைக்கூலியாக செயற்படுவார்கள். அதுவே புலிகள் அமைப்பினர் முஸ்லிம்களை கொலை செய்தார் என்று சொல்லுகின்ற ரவுப் ஹக்கீம் அவர்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு தமிழர்களை கொலை செய்தார்கள், மட்டக்களப்பில் முஸ்லிம்கள் எவ்வளவு அநியாயத்தை செய்தார்கள், ஏனைய பகுதிகளில் அரசாங்கத்துடன் இணைந்து முஸ்லிம்கள் அரசாங்கத்தின் கைக்கூலிகளாக எவ்வளவு செய்தார்கள் என்பதை நீங்கள் பேச வேண்டும். அதுவே முஸ்லிம்கள் தான் போய் தேவாலயங்களிலும் கோட்டலிலும் வெடித்தார்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒன்றை நடத்தினார்கள், பல நூறு மக்களை கொலை செய்தார்கள், யுத்தத்திற்கு பிறகும் கொலை செய்தார்கள். அப்படியானால் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்று நீங்கள் பேசுங்கள். இறந்தவர்கள் பயங்கரவாதிகள், இறந்தவர் குடும்பம் தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும் என்று பேசுங்கள். அந்த இறந்தவர்கள் சம்பந்தப்பட்டவர்களும் விசாரணை செய்யுங்கள் என்று பேசுங்கள். உயிர்த்த தாக்குதலுக்கு நீதி வேண்டும், இந்த முஸ்லிம் சமூகத்தை விசாரணைக்கு உட்படுத்துங்கள் என்று பேசுங்கள். அதை விடுத்து எப்போது நடந்த ஒரு விடயத்தை இல்லாத அமைப்பை பற்றி பேசுகின்றீர்கள். அந்த அமைப்பு இருக்கின்ற போது அந்த அமைப்புடன் சென்று பேசினீர்கள், அந்த அமைப்பின் தலைவருடன் கலந்துரையாடினீர்கள். அப்பொழுது நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள். நீங்கள் மீண்டும் வந்து உங்களது பகுதியிலே குடியேறலாம் என்று அன்றைய தினமே வாக்குறுதி அளித்திருந்தார் புலிகளின் தலைவர். ஐதர்கள் சந்திப்பின் போது கூட உங்களுக்கு தொழுவதற்கு நேரம் கொடுக்கப்பட்டது, சந்திப்பு நிறுத்தப்பட்டு தொழுவதற்கான நேரமும் அப்போது ஒதுக்கப்பட்டிருந்தது. இது வரலாறு. அப்படி இருக்கின்ற போது இன்று ரவுப் ஹக்கீம் அவர்கள் தனது பழைய புத்தியை, அரச ஏஜென்டான புத்தியை காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பது தமிழர் தரப்பின் விளக்கமாக இருக்கின்றது. ஆக இவர்கள் எல்லாம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக ஒரு தமிழர்களின் பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக குரல் கொடுப்பவர்களாகவே இவர்கள் இருக்கின்றார்களே தவிர இவர்களுக்கென்று தனியான லட்சியமோ அல்லது தனது இனத்துக்காக பாடுபட வேண்டும் என்கிற நோக்கமோ இவர்களுக்கு இரண்டு பேரும் தங்களது சுயநலம், தங்களது பதவி. ரவுப் ஹக்கீம் அவர்கள் எந்த அரசு வந்தாலும் அதில் ஒட்டிக்கொண்டு பதவியை பெறுவதான அவரது நோக்கம். கோட்டை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது கூட மறைமுகமாக டீலை போட்டு தங்களது ஆட்களை அனுப்பி வைத்தவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள். அதே போல பதிவுதினார்கள். இவர்கள் எல்லாம் டீல், இவர்களது தனிப்பட்ட நலன் தான் முக்கியமே தவிர எந்தவித மக்கள் நலம், முஸ்லிம் மக்கள் நலமே அவருக்கு முக்கியம் இல்லை. முஸ்லிம் மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதான் உண்மை. ஆகவே நடந்து விட்டது. புலிகள் பயங்கரவாதிகள் என்கிறீர்கள், ஆனால் அரசாங்கம் ஒரு சிறுமியை கொலை செய்திருக்கிறது, துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதாவது அரசாங்கம் என்பது அரச படைகள். இவ்வாறு செய்கின்ற போது ஒரு நாட்டின் பிரஜைகளை, அந்த நாட்டின் அரச படைகளை அரசாங்கத்தின் துணையுடன் செய்திருக்கிறார்கள், அது தொடர்பாக பேச வேண்டும் தானே. அரசாங்கம் எப்படி செய்ய முடியும்? ஒரு பயங்கரவாத அமைப்பை செய்யலாம்னு சொல்லுங்க நீங்கள், அரசாங்கம் செய்ய இயலுமா? ஆகவே இப்போது யார் பொறுப்பு கூறுகின்ற இடத்தில் இருக்கின்றார்கள்? அரசாங்கம் இருக்கின்றது. அந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் சில உயிரோடு இருப்பார்கள். அவர்களை நீங்க தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். அரசாங்கம் செய்த இப்படியான சம்பவங்கள் தொடர்பாக வெளியுறவுக்கு காட்ட வேண்டும். தமிழர்களை திருத்தி கொலை செய்தார்கள், இந்த நாட்டிலே தொடர்ந்து வாழ முடியாது, இவர்கள் ஆட்சியாளர்கள் இப்படித்தான் என்பதை சர்வதேசத்துக்கு கூறியாக வேண்டும். ஒரு தீர்வு திட்டத்துக்கு தமிழர்கள் போக வேண்டும். இத்தனை பேர் இழந்து விட்டார்கள். ஆகவே இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இல்லாத ஒரு தரப்பை, இறந்து போன ஒரு தரப்பை, அழிந்து போன ஒரு தரப்பை பற்றி கலைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, இதனால் என்ன பலன் அடைய போகிறது? உங்களுக்கு மட்டும்தான் பலன் வரப்போகிறது என்பது இதில் தெரிகின்றது. ஆகவே
இந்த கருத்துக்களை இவர்கள் சுயநல கருத்துக்களாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதை கடந்த ஒரு விடயம் சொல்ல வேண்டும். இவ்வாறு அரசாங்கத்திற்கு ஜால்ரா அடித்தவர்கள் தான் கருணா, புள்ளியான் போன்றவர்கள். இன்று புள்ளியான் உள்ளே போய்விட்டார், புள்ளியானின் ஆட்கள் உள்ளே போய்விட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள், இனியும் உள்ளே போகிறார்கள். டக்ளஸும் கருணாவும் எப்பயே உள்ள போவார்கள் தெரியாது. நாளை அருண் சித்தார்த்துக்கும் ரவுப் ஹக்கீமுக்கும் இதே நிலை வரும். ஏற்கனவே ரிஷாட் உள்ளவை வந்து விட்டார், பட்டு திரும்பி விட்டார். ரவுப் ஹக்கீமுக்கும் இதே நிலைமை வரும், அருண் சித்தார்த்துக்கும் இதே நிலைமை வரத்தான் போகிறது. அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடித்து சொந்த இனத்தை காட்டிக் கொடுத்த யாருமே நன்றாக இருந்ததில்லை. மீண்டும் ஒரு காலை சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.